இவங்கள உள்ள விடாதீங்க. விஷால் ஆதங்கம். நடிகர் விஷால் ஒரு பட விழாவுல பேசும்போது, திரைப்பட உரிமையாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு. அதாவது, இவங்கள திரையரங்கத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் சார்புல மாணிக்கம் தயாரிப்புல விக்னேஷ் நடிச்ச ரெட் ஃப்ளவர் படம் வரக்கூடிய 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த படத்த இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட இசை மற்றும் முன்னோட்ட விழா கமலா திரையரங்குல நடந்துச்சு. இதுல விஷால், இயக்குனர்கள் பி. வாசு, சுராஜ் அப்புறம் தமிழ் திரையுலகத்தோட முன்னணி திரைப்பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. ரெட் ஃப்ளவர் படத்துல நடிகர் விக்னேஷுக்கு ஜோடியா மனிஷா ஜஸ்னானி நடிக்கிறாங்க. படத்துல மற்ற முக்கிய கதாபாத்திரத்துல நாசர், ஒய்ஜி மகேந்திரன், சுரேஷ் மேனன், ஜான் விஜய், அஜய் ரத்னம், லீலா சாம்சன், டி.எம். கார்த்திக், கோபி கண்ணதாசன், தலைவாசல் விஜய், மோகன்ராம், யோக் ஜேபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய கதை எடுக்கவே இயக்குனர்கள் திண்டாடிட்டு வரக்கூடிய நிலையில, ஆண்ட்ரூ 2047வது வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கறத திரைக்கதையாக்கி படமா எடுத்திருக்காரு. திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு கோரிக்கை. படம் வெளியாகக்கூடிய முதல் 3 நாட்களுக்கு விமர்சகர்கள உள்ள அனுமதிக்காதீங்க. வெளியில அவங்க எடுத்துக்கட்டும். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. தமிழ் சினிமாவுல ஒரே நாள்ல 10 படங்கள் வெளியாகுது. எந்த படத்துக்கும் சரியான அளவுல தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால ரிலீஸ ஒழுங்குபடுத்தணும். சீக்கிரமா நடிகர் சங்க கட்டடத்த திறந்துடலாம். என்னோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 29. அன்னைக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால்.